இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏழை என்று எண்ணாதேயுங்கள், எளியவர்கள் என்றும் திகைக்காதீர்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை விசுவாசத்தில் உறுதியாய் நிறுத்தி உங்கள் ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு கடந்து செல்லும்படியாய் செய்வார். எளியவனை புழுதியிலிருந்து தூக்கெடுக்கிற கண்மலையின் மேல் நிறுத்துகிற நம்முடைய தேவன் அவர். ஆகாஸ்வேரு ராஜா என்ற ஒரு பர்ஷிய ராஜா 127 நாடுகளை ஆண்டு கொண்டு வந்தார். அவருடைய அரண்மனையிலே, சூசான் அரண்மனையிலே சிங்கார தோட்டம் போல் அலங்கரிப்பு காணப்பட்டது. அங்கே பென்யமீன் கோத்திரத்து மொர்தெகாய் என்ற மனிதன் இருந்தான். அவன் தேவ பயமுள்ளவனாயிருந்தான். கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்திருந்தான். பென்யமீன் கோத்திரம் இஸ்ரவேலிலே மிக சிறிய கோத்திரம். இவன் அதில் மிகவும் எளியவனாக காணப்பட்டான். எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவன். இந்த சிறியவனை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். எளியவர்கள் சிறியவர்களாய் இருக்கிறீர்கள் என்று மனம் தளர வேண்டாம். சிற்றுளி பெரிய பாறைகளை தகர்க்கும். சிறியவர்களை கர்த்தர் பயன்படுத்தி சரித்திரத்தை படைப்பார். நமது தேவன் தமது அற்புதங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் செய்து முடிப்பார். இந்த மொர்தெகாய் தன் சித்தப்பா மகள் எஸ்தரை தனக்காக வளர்க்க எடுத்தபோது தேவன் அவளை பட்டத்து ராணியாக மாற்றினார். இப்படி கற்பனை கூட செய்து பார்த்திராத நன்மைகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் கூட கர்த்தர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த மொர்தெகாயை கர்த்தர் பயன்படுத்த ஒரு காரணம், அவன் இரக்கமுள்ளவனாயிருந்தான். எஸ்தர் என்னும் அச்சாளை, தாயின் அன்பு அறியாதவளை, தகப்பன் தெரியாதவளை, அனாதையாய் இருந்த இவளை மகளை போன்று ஏற்றுக்கொண்டு அவளை வளர்த்து வந்தாள். இது ஒரு சாதாரண காரியம் போல தெரியலாம், ஆனால் முடிவு அசாதாரணமாய் இருந்தது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனிடம் மாத்திரமல்ல, எல்லாரிடமும் இரக்கம் பெற இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஒற்றர்கள் ஒரு முறை எரிகோ பட்டணத்துக்கு வேவு பார்க்க போகும்போது ரஹாப் என்ற ஒரு வேசி அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை தப்பு வைக்கிறாள். அதனால் தானும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தேவனுடைய கண்களிலிருந்து இரக்கம் பெற்று அவள் மீட்கப்பட்டாள். அது மாத்திரமல்ல, இரக்கமுள்ள இரட்சகரின் வரலாற்றில் அவள் இடம்பெற்றாள். சவுல் ராஜா தன்னையே அழிக்க எண்ணிய அந்த சவுல் ராஜாவை தாவீது இரக்கம் பாராட்டி அவரை கொல்ல அநேக வாய்ப்புகள் அவருக்கு வந்தபோதும் கொல்லாமல் விட்டான். அதனால் தாவீது தேவனிடத்தில் இரக்கம் பெற்றான். மொர்தெகாய் அதுபோல் உண்மை உள்ளவராயிருந்தார். ஒரு முறை சூசான் அரண்மனை வாசலில் பிக்தான் தேரேசு என்பவர்கள் வர்மம் வைத்து ராஜா மீது கை போட வகை தேடினார்கள். மொர்தெகாய்க்கு இது தெரிய வந்து எஸ்தருக்கு தெரியப்படுத்தி அதை ராஜாவுக்கு சொல்லிவிட்டார்கள். ஒருவன் உண்மையுள்ளவனாய் இருக்க சிலரை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டி வருகிறது. குற்றவாளியை ராஜாவுக்கு சொல்லிதானே ஆக வேண்டும். சிலர் எங்களுக்கு என் வம்பு, இது என் வேலையும் அல்ல, நான் எல்லாரையும் பகைத்து கொள்ள விரும்பவில்லை என்று மூடி மறைப்பது பழக்கம். உண்மையற்றவர்கள் மூடி மறைத்து திருடனுக்கு ஒத்துப்போவதைப் போல இந்த வார்த்தை ஒருவேளை அநேகரை துன்பப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம். ஒருவேளை மொர்தெகாய் வாசல் காக்கிறவர்களோடு இவன் கைகோர்த்திருந்தால், ஆனால் ஒருவேளை இவனுக்கு ராஜ அந்தஸ்து கூட கிடைத்திருந்திருக்கும். ஆனால் அது ராஜாவுக்கு துரோகம் செய்வது அல்லவா? சிலர் பரலோக ராஜாவுக்கு, அதாவது தேவாதி தேவனுக்கு துரோகம் செய்வதில்லை, ஆனால் அவருடைய ஜனத்துக்கும் ஊழியக்காரருக்கும் விரோதமாய் போராடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தன்னுடையவர்களை இடரல் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் போராடுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை ஆரோன் மிரியாம் என்ற இருவர்
மோசே உடன் பிறந்தவர்கள். மோசேக்கு சகோதரன் ஆரோன், மோசேக்கு சகோதரி மிரியாம். இவர்கள் எப்பொழுதும் மோசேயோடு தர்க்கம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். மோசேயோடு மாத்திரம்தான் தேவன் பேசுவாரா, எங்களோடும் பேச மாட்டாரா என்று தர்க்கிப்பார்கள். தேவன் இவர்களை பார்த்து ஒரு முறை, நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்கள் என்று சொல்லி அவர்களை கூட்டி சேர்த்து அவர்களிடத்தின் தேவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். என் தாசனாகிய மோசே என் வீடெங்கிலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்று சொல்லி தேவன் அவர்கள் மேல் கோபப்படுகிறார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பார். அவரே நமக்கு சாட்சியாய் நிற்பார். ஆகவே நம்முடைய சொந்த வாழ்க்கையில் உண்மை, பேச்சில், நடத்தையில், குடும்பத்தில், மனைவி, கணவனுக்கு, பெற்றோருக்கு, வேலை ஸ்தலத்தில், வெளியில், சபையில் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதே போல் மொர்தெகாய் அவனோடு கூட அங்கே அரண்மனையில் வேலை செய்த ஒரு அமைச்சன் மூலமாய் பொறாமையும் எரிச்சலும் வந்து அவனை ராஜாவிடத்தில் போட்டு கொடுத்து மொர்தெகாய்க்கும் அவனுடைய ஜனமாகிய யூதர்களுக்கும் மரண தண்டனையை விதிக்க பார்த்தான். இந்த செய்தியை கேட்டு மொர்தெகாய், எஸ்தர், இன்னும் யூத ஜனங்கள் எல்லாம் உண்மையால் தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கும்போது ராஜாவுக்கு நித்திரை வரவிடாமல் தேவன் தடுத்து நிறுத்தினார். மொர்தெகாயை விடுவிக்க ராஜாவின் தூக்கத்தை கலைத்தார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட நன்மை செய்ய ராஜாவின் புத்தியையே கர்த்தர் மாற்றி போடுவார். உடனே ராஜா கால வர்த்தமானங்களை வாசிக்க தொடங்குகிறார். ராஜாவின் உயிரை தப்புவித்த உண்மை உள்ள ஊழியன் மொர்தெகாய் என்பதை அவர் அறியும்படியாக தேவன் அவன் கண்களை திறக்கிறார். உண்மையில் உறங்காமல் தேவனோடு உறவாடும்போது தேவனும் விழித்திருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்றும் நம்முடைய ஜெபத்தையும் கேட்க கர்த்தர் ஆவலாய் இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய உண்மையை காண, இரக்கத்தை பாராட்ட காத்திருக்கிறார். நம்முடைய அழுகையை ஆனந்தமாய் மாற்றுவார். ரட்டுடுப்பை ரட்சிப்பின் உடுப்பாய் மாற்றுவார். புழுதியில் ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கிற நிலையில் இருந்தால் புறவியில் சவாரி வரும்படியாக செய்வார். அலட்சியம் செய்யப்பட்டவர்கள் மத்தியில் ஆர்ப்பரிப்பும் வரவேற்பையும் கர்த்தர் கொடுப்பார். ஆம், ராஜா அன்றைக்கு மொர்தெகாயை கூப்பிட்டு ராஜாவுடன் வஸ்திரத்தை அணிவித்து ராஜா போகிற ரதத்திலே அவனை உட்கார வைத்து நாடெங்கிலும் ஊர்வலம் வர வைக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் யாவரும் தெந்தனிட்டு அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவே நாம் உண்மையும் இரக்கமுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தேவனை, இந்த வேளையில் கூட உம்முடைய வார்த்தைகள் சொன்ன விதத்தில் நாங்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய், ஆமாண்டவரே, பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களாய், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கிறவர்களாய், அந்நியனை சேர்த்து கொள்ளுகிறவர்களாய், வியாதியில் இருக்கிறவர்களை சென்று போய் நாங்கள் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தாவே, அந்த இரக்கம் நிறைந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமான இருக்கிற உம்மிடத்தில் நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமாண்டவர் கேட்கிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் நாங்கள் கொடுக்கவும், மனுஷருக்கான எதையும் செய்யாதபடி, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாதபடி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, மனுஷர் எங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உத்தமமான மனிதர்களை உம்முடைய பார்வையில் பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்மால் நாங்கள் உயர்த்தப்பட உம்முடைய கரங்களை எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்குமானால் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் அமைய இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.